சற்று முன் அண்ணாமலை அவர்கள் திமுகவை கலாய்த்து ஒரு இமேஜை வெளியிட்டு அதற்கு தரமான பதிலடியும் கொடுத்திருக்காரு. அதாவது நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலியில போய் அல்வா சாப்பிடும், அதை இருட்டுக்கடை அல்வாவை ருசித்து ஒன்றிய அரசு அதாவது நம்ம மத்திய அரசை ஒன்றிய அரசுன்னு சொல்லி அந்த இருட்டுக்கடை அல்வாவோடு ஒப்பிட்டு மத்திய அரசை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பாரு. அதற்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு இமேஜை ரெடி பண்ணி, என்ன இமேஜ்னா, மு.க. ஸ்டாலின் அல்வா கடை, அண்ணா அறிவாலயம், எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது, முக்கியமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த இமேஜை வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் மட்டுமே, எங்களுக்கு வேற எங்கும் கிளை கிடையாது. அல்வாவோட வகைகள்னு போட்டிருக்காரு. என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். கல்வி கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, 5 சவரன் வரையிலான நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி, சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், டீசல் விலை 4 ரூபாய் குறைப்போம், மாதம் ஒரு முறை மின் கட்டணம், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் ஆக்குவோம், நெல்லுக்கான ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாம், கரும்பு ஆதரவு விலை டன்னுக்கு ரூ 4000, இந்து கோவில்களை புனரமைக்க 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இருக்கிறதுலே சுத்தமான ஆல்வனா அதுதான். அடுத்தது, அரசு துறைகளில் புதிதாக 2 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும், காலியாக உள்ள 3,50,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும், அது மட்டும் இல்லாம பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு விதவிதமா அல்வா வகைகளை தேர்தல் வாக்குறுதிகளா நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காரு. இந்த இமேஜை தான் அண்ணாமலை அவர்கள் பகிர்ந்து என்ன பதிலடி கொடுத்திருக்காருன்னா, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட மக்களை வெள்ளத்தில் தத்தளிக்க விட்டுட்டு இந்தி கூட்டணி கூட்டத்தில் சமோசா சாப்பிட டெல்லி வரை சென்றீர்களே, அது நினைவில்லையா முதலமைச்சர் அவர்களே? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களிடம் சென்று உங்கள் டிராமா மாடல் அரசின் பொய்களை பரப்ப வெக்கமாக இல்லையா அப்படின்னு இந்த இமேஜை பகிர்ந்து திருநெல்வேலி சென்று அல்வா சாப்பிடும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தரமான ஒரு பதிலடியா நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த இமேஜை பகிர்ந்து வெளியிட்டிருக்காரு. அதுவும் ஸ்டாலின் அவர்கள் இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டு அந்த இருட்டுக்கடை அல்வா உரிமையாளர்களை விசாரிக்கும் போது அதை மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. எப்ப இருட்டுக்கடை அல்வாங்கிறீங்க, எப்ப லைட்டு போட்டு அல்வா செய்யலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா மீம்ஸ்லாம் போட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் தான் தரமான ஒரு பதிலடி கலாய் கொடுத்திருக்காரு. அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த அல்வாவை விட வேற பெரிய அல்வா எங்கேயுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை அல்வாவா அள்ளி வீசி தெரிச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.